ஹலோ வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் தான் எனக்கு உத்வேகத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம சிதம்பரம் கோயிலை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா சிதம்பரத்தில், அதாவது என்னோட ஃப்ரெண்டோட கசின் சிஸ்டரோட டாக்டரேட் இது வாங்குறதுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். அதை பார்க்க அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக வந்தோம். அப்படியே உங்களுக்காக சிதம்பரம் கோயிலை நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் ஒரு பார்வை பார்த்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணமாக இருந்தது. அதுக்காக நாங்கள் சிதம்பரம் கோயிலுக்கு வந்திருக்கோம். கிழக்கு கோபுர வாசல் வழியாக நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். ஸோ இதுதாங்க கோயில். நண்பர்களே, சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயில் மிகவும் அழகான பிரம்மாண்டமான ஒரு கோயிலுங்க. பார்க்குறவங்கள வியக்க வைக்கிற இந்த கோயிலோட உருவான காலகட்டன்றது 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்படுதுங்க. சங்ககால இலக்கியங்களில், அதாவது கிமு 500ஆம் ஆண்டு முதல் கிபி 200களில் தில்லைப்பகுதி என்ற இந்த இடம் வந்து தில்லை மரங்களால் சூழ்ந்திருந்ததுனால தில்லை வனம் என்ற குறிப்பு உள்ளதுங்க. அந்த காலத்தில் தில்லை, இன்றைய சிதம்பரமானது சிவபெருமானோட தியானஸ்தலமாக இருந்திருக்குங்க. பின்னாளில் 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை பல்லவ மன்னர்கள் தான் இந்த கோயிலோட கட்டுமானத்திற்கு அடித்தளமிட்டிருக்காங்க. பல்லவ மன்னர்களான மகேந்திரவர்மன் மற்றும் நரசிம்மவர்மன் காலத்தில் தாங்க தில்லை நடராஜர் கோயிலுக்கு கல் கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டதாக குறிப்புகள் இருக்குங்க. பல்லவர்களோட ஆதரவோட இந்த நடனமாடும் சிவன், அதாவது நடராஜர் தலமாக பரவலாக பின்னாளில் அறியப்பட்டதுங்க. பின்னாளில் 9ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை நம்ம ஹீரோக்களான நமது சோழ மன்னர்கள் இந்த கோயிலோட கட்டுமானத்தை விரிவாக்கம் செஞ்சாங்கங்க. குறிப்பாக ராஜராஜ சோழன் மற்றும் குலோத்துங்க சோழன் போன்றவங்க இந்த கோயிலுக்கு தங்கக்கொடி மற்றும் தேர்கள், கோபுர தங்கமுலாம் பூசுதல் ஆகியவற்றை சேர்த்து சிறப்பு செஞ்சுருக்காங்க. மற்றும் இந்த கோயிலுக்கு பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள் மற்றும் நாயக்கர்கள் ஆகியோரும் கணிசமான பங்களிப்பு கொடுத்துருக்காங்கங்க. பஞ்சபூதங்களில் இந்த தலம் ஆகாயத்தை குறிக்குது. பொன்னாலான ஆகாயத்தில் சிவபெருமான் நடனமாடியதால் இந்த இடத்திற்கு பொன்னம்பலம் என்றும், தில்லை மரங்கள் அடர்ந்திருந்த இடம் என்பதனால தில்லையம்பலம் என்றும் அழைக்கப்பட்டிருக்குங்க. இந்த தில்லை மரம் தாங்க இன்னை வரைக்கும் இந்த தலத்தோட தலவிருட்சமாக இருக்குங்க. காலப்போக்கில் இந்த பேரெல்லாம் மறைஞ்சு இப்போ நம்ம கூப்பிடுற சிதம்பரம்ங்கிற பேர் வந்துச்சுங்க. இந்த கோயிலோட கட்டிடக்கலை அமைப்புங்கிறது நம்மளோட தென்னிந்திய கட்டிடக்கலையே சார்ந்திருக்குங்க. இவ்வளவு அழகான கோயில் நமது தென்னிந்திய கட்டிடக்கலையை பறைசாற்றி நிற்பது நமக்கெல்லாம் மிகவும் பெருமைதானுங்களே. இந்த கோயிலோட முக்கிய அம்சமே எல்லாராலும் பேசப்படுற சிதம்பர ரகசியம்தாங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு நம்ம போனால் தான் அதில் எளிதாக தெரிஞ்சு கொள்ள முடியுங்க. ஐம்பூதங்களில் சிதம்பரம் ஆகாயத்தையும், காஞ்சி பூமியையும், திருவண்ணாமலை அக்னியையும், திருவானைக்காவல் ஜலத்தையும், காளஹஸ்தி வாயுவும் குறிக்கிற திருத்தலங்களாக இருக்குங்க. அதாவது சிதம்பரம் ஆகாயத்தை குறிக்கிறதால நம்ம மூலவருக்கு, சிதம்பரம் கோயிலில் இருக்க மூலவருக்கு தீபாராதனை காட்டும்போது அவருக்கு பக்கத்திலேயே ஒரு வெற்றிடம் இருக்குங்க. அந்த வெற்றிடத்தில் தங்கத்தாலான ஒரு வில்வ மாலை வைக்கப்பட்டிருக்குங்க. அந்த வெற்றிடம் ஆகாயத்தை குறிப்பதாக இருக்குங்க. அதாவது ரூபம் மற்றும் அரூபம் அனைத்திலும் நிறைந்திருப்பவரே சிவம் என்பது தாங்க அந்த சிதம்பர ரகசியம். ஆனாலுமே நீங்கள் அங்கே போகும்போது தான் இதை உங்களால் எளிதாக புரிஞ்சுக்கவும் முடியும், உணரவும் முடியும். இந்த கோயிலோட முக்கியமான திருவிழாக்கள்னால் அது 2 இருக்குங்க. அதில் ஒன்று தாங்க ஆருத்ரா தரிசனம். மார்கழி மாதம், அதாவது டிசம்பர் மற்றும் ஜனவரி திருவாதிரை நட்சத்திர நாளில் நடைபெற இந்த திருவிழா சிதம்பரத்தோட மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படுதுங்க. 2வதா ஆணி திருமஞ்சனம்ங்க. இந்த ஆணி திருமஞ்சனம்ங்கிற திருவிழா ஆணி மாதம், அதாவது ஜூன் மற்றும் ஜூலையில் நடக்குதுங்க. இது ஆணி உத்திரம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. இவ்வளோதாங்க இந்த கோயிலை பற்றின எனக்கு தெரிஞ்ச விவரங்களை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோயிலுக்குள்ள வீடியோ போட்டோவோ கிடையாதுங்க. பெண்கள் ஜீன்ஸ் டிஷர்ட் போடாங்க கிடையாது. பெண்கள் மற்றும் ஆண்கள் பாரம்பரிய உடையில வர சொல்லி எனக்கு தெரிஞ்ச எழுதி போட்டுருக்காங்க. நான் கொடுத்துருக்கேன். இந்த கோயில் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சேலம், சேலத்துலேருந்து சிதம்பரம்ங்க. மொத்தமே 345 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க வருது. அழகாக எல்லாரும் குடும்பத்தோட போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாபிக்ஸோட. டில் தென் பை ஃப்ரம் அங்கிள் ஜான் ஷோ. பை, see you. Bye.